சூர்யா நடிப்புல கடைசியா வெளியாகி தோல்வியை சந்திச்ச படம்னா அது கங்குவா. இந்த படத்துக்கு அப்புறம் இப்போ சூர்யா ரெட்ரோ படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கும் இந்த படம் வரக்கூடிய மே மாசம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல சூர்யாவோடு பூஜா ஹெக்டே, ஜெயராம், கருணாகரன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே சூர்யா நடிப்புல வெளியான கங்குவா படம் படுதோல்வியை சந்திச்ச நிலையில இந்த ரெட்ரோ படம் கண்டிப்பா வெற்றி அடையுங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்கு. அதே போல சூர்யாவோட மனைவியான ஜோதிகாவும் இப்போ சினிமாவுல படு பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இவங்க நடிப்புல டப்பா காட்டேங்கிற வெப் தொடர் வெளியாகுச்சு. இந்த வெப் தொடருக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சிட்டு வருது. இதற்கிடையில இந்த வெப் தொடர்பான ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ஜோதிகா தன்னோட கணவரான சூர்யா பத்தி பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற பல மோசமான படங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த படங்களுக்கு எல்லாம் பெரிய மனசோட விமர்சனம் செஞ்சிருவாங்க. அதே சமயத்துல என்னோட கணவர் நடிச்ச படங்களை பொறுத்தவரை அந்த விமர்சனங்கள் ரொம்ப கடுமையா இருக்கிறத நான் உணர்ந்திருக்கேன்னு சொன்ன ஜோதிகா, சூர்யா நடிச்ச படத்துல சில சீன்கள் நல்லா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த படத்துக்காக அவர் ரொம்ப கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட கணவர் நடிச்ச படங்களுக்கு கடுமையான விமர்சனங்கள் வரதை பார்க்கும்போது அது என்ன மனசளவுலையும் ரொம்பவே பாதிச்சிருக்கணும் ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.